ஷர்மிளா, நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவினுடைய கோர காட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகின்றது. இப்போது அதிகாரப்பூர்வமாகவே தமிழகத்திலிருந்து எத்தனை பேர் சென்றார்கள்? 3 பேருந்துகளில் சென்றிருக்கிறார்கள். மொத்தமாக 57 பேர் சென்றிருக்கிறார்கள். அதில் 20 பேர் பத்திரமாக இருப்பதாக உறுதியான தகவல் அவர்களுடைய புகைப்படத்துடன் வந்திருக்கிறது. அவர்கள் குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு நாங்கள் சேஃபாக இருக்கின்றோம் என்ற ஒரு தகவலோடு அந்த புகைப்படத்தை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக தமிழகத்திலிருந்து சென்ற 57 பேரில் 20 பேர் பத்திரமாக இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. அந்த 20 பேரும் காத்மாண்டுவில் இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திமுரி என்கிற ஆயுதப்படை முகாம் உள்ளது. அந்த திமுரி என்ற ஆயுதப்படை முகாமில் தான் 20 தமிழர்களும் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் வரை அங்கேயே இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்ற 37 பேர் நிலைமை என்ன என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. 37 பேருடைய குடும்பத்தினரும் பரிதவிப்பில் தற்போது இருக்கிறார்கள். அந்த பட்டியலும் மொத்தமாக தமிழகத்திலிருந்து நேபாளத்துக்கு சுற்றுலா சென்றவருடைய பெயர் பட்டியலும் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் முதற்கட்ட பட்டியலில் நாம் பார்த்தோம் என்றால் திருச்சியிலிருந்து சத்யா, ஒசூரிலிருந்து புஷ்பராணி, நெய்வேலியிலிருந்து திருமா, தஞ்சையிலிருந்து அன்பழகி, தஞ்சையிலிருந்து சித்ரா, சிதம்பரத்திலிருந்து ராதை மற்றும் சிதம்பரத்திலிருந்து கனகசபை, தஞ்சையிலிருந்து சிவயோகம், அதே போன்று திரிபுர சுந்தரி, புவனகிரி, ரத்தனகுமார், மம்தா சூளகிரி, பழனியப்பன் சிதம்பரம், கலைமதி சிதம்பரம், பத்மினி சென்னை, மூர்த்தி சென்னை, முருகானந்தம் சிதம்பரம், மணிமேகலை மயிலாடுதுறை என அந்த முதற்கட்ட பட்டியலாம் வெளியாக இருக்கிறது. மொத்தமாக பார்க்கும்போது தஞ்சையிலிருந்து 17 பேர், தஞ்சையிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் சென்று இருக்கிறார்கள். தஞ்சையிலிருந்து 57 பேர், தஞ்சையிலிருந்து மட்டுமே 17 பேர், தஞ்சையிலிருந்து 17 பேர் சென்றிருக்கிறார்கள். மயிலாடுதுறையிலிருந்து 7 பேர் சென்றிருக்கிறார்கள். புதுவையிலிருந்து 3 பேர் சென்றிருக்கிறார்கள் என தொடர்ந்து தமிழகர்களுடைய நிலை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கு. அதில் நாம் பார்க்கலாம், கும்பகோணத்திலிருந்து அந்த சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருந்த பேட்டி கொடுத்து வருகிறார்கள். அங்கு அந்த நிலை என்ன, எத்தனை பேர் சென்றார்கள், அவருடைய நிலை என்ன, தொடர்பு கொள்ள முடிகிறதா என்பதை பேட்டி கொடுத்து வருகிறார்கள். இதை நாம் பார்க்கலாம். 23ஆம் தேதி நைட்டு ஒரு 57 பேர் கைலாய யாத்திரைக்காக தமிழ்நாட்டில இருந்து பல இடங்கள்ல இருந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். டெல்லியில இருந்து ஒரே ஃபிளைட்டு டெல்லி போய் டெல்லியில இருந்து காட்மாண்டுல இறங்கி ரூம்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே தங்க வச்சுட்டோம். அன்னைக்கு நைட்டு மீட்டிங் முடிஞ்சு மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பிட்டு வந்தேன். நேற்று நைட்டு கூட நான் அவர்கிட்ட பேசினேன். நல்லா இருக்கா, எல்லாம் குரூப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்க காலையில 8 மணிக்கு தான் சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசுற. அதுல 3 பஸ் போனதுல ஒரு பஸ்ல ரகுன்னு ஒருத்தர், 2வது பஸ்ல பையன், 3வது பஸ்ல இருந்து எங்கிட்ட மயிலாடுதுறையில இருக்கிற பையன், 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டாரு இருந்தாங்க. அதுல ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு. இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதுல நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல நாங்க தப்பிச்சு ஒரு வண்டியை தான் நாங்க டிரைவர் காப்பாற்றி வெளில கொண்டு போனோம். அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தை உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவர் போன் பண்ணாரு. இறங்கி பார்க்க முடியுமா, நம்ம இறங்கி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல, எனக்கு அங்க இருந்தா நம்ம மாட்டிக்குவோம், நீங்க நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அழைச்சிட்டு போயிட்டான் டிரைவர். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவம் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஒரு பஸ் கவுந்துருச்சு, தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. மிலிட்டரி ராணுவம் தெரியப்படுத்தியாச்சு. ஏன்னா பெரிய விபத்து அது வாயால சொல்லணும், அந்த அளவுக்கு நல்லது. அதுல எவ்வளவு பேர் வருவாங்கன்றது தெரியல. அண்ணன் தான் வழி சொல்றோம். சையத் சாதிக்.